Hi friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அடுத்து நான் பிரியாணி செய்யறது எப்படின்னு உங்களுக்கு சிம்பிளான முறையில் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இதை இறக்கிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா குக்கரில் ஒரு 50 மில்லி ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம பட்டை லவங்கம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு, கண்ணாடி பதம் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு. ஒரு 2 ஸ்பூன்னா நான் பெரிய ஸ்பூனில் போடுறேன். ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகா, பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2. தக்காளி அதிகம் போட வேணாம், தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தக்காளி கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும். நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் பிரியாணி மசாலு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க. நான் 300 கிராம் அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் அளவு. பட்டை லவங்கம் சோம்பு கசகசாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் அந்த பவுடர் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் அது கூட சேர்த்திக்கலாம். 300 கிராம் அரிசி தான், அதனால் 1/2 கிலோ சிக்கன் போதும். இதே 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml வீட்டில் போட்ட தயிர் ஒரு 150 ml அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் நீங்கள் வாயில் டேஸ்ட் பார்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா இது ஒரு கொதி வரட்டும். சிக்கனெல்லாம் அந்த எசன்ஸோடு நல்லா கலந்து நல்லா கொதி வந்த வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி அரிசி கழுவி போடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவி நல்லா கொதி வருது. தண்ணியில் இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு, இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி 300 கிராம் வச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி இது கூட நான் சேர்த்திக்கிறேன். ஒரு கொதி வந்தோன்னுமே அரிசி இது கூட சேர்த்து நம்ம விசில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதும், சாதம் ரெடி ஆகிடும். கலர் வேணும்னா நான் லைட்டாக கலர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன், லைட்டாக ரெட் கலராக வர்றதுக்காக. இப்போ மசாலா நல்லா கொதி வருது. இப்போ இது கூட நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். அரிசி கழுவி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். கடைசியாக தான் ஊற்றணும், அப்போ தான் சாப்பாட்டில் ஒட்டாது. நெய் சேர்த்து கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்திங்களா, இப்போ கடைசியாக தான் நான்லாம் சேர்த்துவேன், அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிளேட்ஸுக்கு மாற்றிட்டேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.